சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நலன்களை செய்து கொண்டிருக்கின்ற உசலையும் சட்டப்பேரவை பற்றி ஒன்றிய கவுன்சிலர் சிலகாமன் அவர்கள் மற்றும் அவருடன் இணைந்த அனைத்து நிர்வாகிகளையும் ஏற்கனவே எங்களுடன் இணைந்து விட்டார்கள். இந்த இணைந்த விழாவை இந்த சூழ்நிலையில் மிக ஒரு பிரமாணமான பொதுக்கூட்டமாகவும் ஒரு பிரமாணமான நலத்திட்ட வழங்க விழாவாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நண்பருமாகிய துறை தனராஜ் அவர்களையும் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் ரகு பண்பாளன் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சென்னப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அண்ணன் ராஜா அவர்களையும் மாலை போட்டவர்கள் வழிவிட்டு கொடுக்க அடுத்தடுத்த நபர்கள் மாலை போட வேண்டியிருக்கின்றது. அடுத்தபடியாக மாலை அணிவிப்பார்கள். இந்த சந்தோஷம், இந்த பாராட்டு, இந்த மாலை மரியாதை எல்லாமே ஒரே ஒரு முகத்துக்காக தான். அண்ணன் தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்காக தான். அதே போல இங்கிருக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த பணம் சொல்லி பணத்தை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு ஒரு காலில் விழுந்து அந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம்மா. ஏன்னா முதல்ல அதுதான் சொல்லணும், இந்த இடத்துக்கு வர வச்சது நீங்க தான். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா நம்ம உசிலம்பட்டி சட்டமன்றம் தொகுதி ஃபுல்லா என்னைக்குமே ஒரு 20 வருஷம் சொந்த பணத்துல மட்டும் சேவையை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மேடை இங்க வரைக்கும் கொண்டு வந்த அந்த சாமி நம்ம பக்கம் இருக்கு. சாமி போல அண்ணன் முதலமைச்சர் நம்ம கூட இருக்காரு. நம்மளுக்கு எதுக்கு கவலையே பட வேணாம். உங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல தலைவர் இருக்காரு, நாங்க இருக்கோம். அதே மாதிரி இந்த மாற்றுக் கட்சி நண்பர்கள், மாற்றுக் கட்சி தோழர்கள், அதாவது எதிர்கட்சிகள் அனைவருக்குமே இங்க இருக்கும் உளவுத்துறை எல்லாத்தையுமே சொல்றான். நீங்க எத்தனை விமர்சனம் பண்ணாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அன்னை சொன்ன மாதிரிதான் நாங்க திருப்பி போற ஐடியாவே கிடையாது. எங்களுக்கு நாங்க எதையும் கேட்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரே போக்கஸ் மட்டும்தான், எங்க மக்களை எப்படியாவது முன்னாடி கொண்டு வரணும். அது மட்டும்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணம். இந்த உசிலம்பட்டி தொகுதி மக்கள் கூட நல்லா இருக்கணும். இந்த ஆட்ட வாசல சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். எந்த சட்டமன்றம் ஜெயிச்ச பிறகு கூட ஆள் இருக்காது. 5 வருஷம் தேடணும். நீங்க நான் டெய்லி தெருவா நிற்பேன். வார்டு மெம்பர் கூட நிக்க மாட்டாங்க. இந்த எம்எல்ஏ அந்த கௌரவத்தை உடைச்சிருவேன். உடைச்சு தெருவா நிற்பேன். உங்களுக்காக நிற்பேன். உங்களுக்காக சேவை செய்யறது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கு. வருவார், அவருக்கு போஸ்டர், பேனர், கொடி இப்படி வரும்போது அந்த கவனம் மட்டும்தான் இருக்கும். மக்கள் நல்லா இருக்காங்களா, இங்க சாக்கடை வசதி எப்படி இருக்கு, தண்ணி குடிச்சாலும் குடிக்கலான்னு கூட என்ன இருக்காது. ஆனா அதுக்குதான் தகுந்த பாடம், கற்பித்திருக்காங்க அந்த மக்கள் எல்லாருக்கும். நீங்க நினைக்காத அளவுக்கு மௌன போச்சு, பெண்கள் தையல் மிஷின் அப்படிங்கிறது அவருடைய சார்பாக அவருடைய தொண்டரணி மற்றும் இளைஞர் அணி இப்படி அணிகள் சார்பாகவும், மற்றபடி பெண்கள் மகளிர் அணி ஓடி உழைச்சாங்க. ஆனா எல்லாரும் எங்களை ஏளனமா பார்த்தாங்க. ஆனா மக்கள் மனசுக்குள்ள அண்ணன் இருந்தாரு, ஜெயிச்சு இங்க வந்தோம். எல்லா தொண்டர்களுக்கும், கட்சி தொண்டர் எல்லாத்துக்கும் நன்றி. மக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. இருக்க அண்ணன்களுக்கும் நன்றி. உங்களோட நாங்க பயணிக்கிறோம். வயதுல சிறியவன் தான், என்னையும் வழி நடத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கருத்தையும் சொல்லுங்க. நல்லது பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க பஸ் நிப்பாட்டாம போறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது தனியார் வாகனமா இருந்தாலும் சரி, வேற போக்குவரத்து கழகமா இருந்தாலும் சரி, கேரளா போக்குவரத்து கழகமா இருந்தாலும் சரி, எங்க ரூட் வழி போனா அங்க நிறுத்தி தான் போகணும்னு சொல்லி நான் வனவு பிடிச்சி வந்துட்டே கவலைப்பட. அதே மாதிரி நம்ம ஆத்தாவாசல்ல பக்கத்துல சொக்கத்தவம்பட்டியில ஒரு 40 வருஷமா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணதுக்கு எந்த அரசியல்வாதியும் சிந்திக்கல. அங்க இருக்கிறவங்க யாருமே அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. அந்த ஊருநேயவும் 40 வருஷமா அதுல சும்மா நடந்து போனாலே நோய் வந்துடும். உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை நான் அந்த இடத்துல நின்று யோசிச்சு அதை மனுவா கொடுத்துட்டு எல்லாரும் லேட்டா மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி
ஒரு இது கொடுக்கணும்ப்பா, ஹாக்கானையில் அன்னைக்கெல்லாம் வந்தாங்க, ஹாக்கானையில் கொடுக்கணும்னு அண்ணன் கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் 55 கால்வாயை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே வந்துட்டு அப்பப்போ மனு கொடுத்தாங்க. ஆனா நான் பதவி ஏற்று ஒரு வாரத்துல எல்லாத்தையும் நானே மனுவா வந்து அண்ணன் கொடுத்துட்டேன். எங்க பகுதியில் எவ்வளவு இருக்கு, இதை நான் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கோம். அந்த இதை நம்ம செய்யணும். எங்க தொகுதியில நல்லா வளரணும், அவங்க நல்லா இருக்கணும், வேலை வாய்ப்பு வேணும். பெண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரேவதி அவர்களுக்கு தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. எடுத்துட்டு போங்க. அப்படியே கோவிலங்குளம் ஊராட்சி எடுத்துட்டு கிளம்புமா வாழ்த்து இருப்போம். மகளிருக்கு அப்படியே இறக்கி விடுங்க. ரவி வாய்ப்பு இறக்கிங்க. ரவி ரவி அதை கீழே வாங்கி இறக்கி விடுங்க. மேடையில முக்கியமான நிர்வாகிகள் தவிர மத்த எல்லாருமே தயவு செஞ்சு கீழே இறங்கி மக்களை போய் ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஸ்டேஜ்ல முக்கியமான நிர்வாகிகள் தவிர எல்லாரும் கீழே இறங்கி ஆர்கனைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க தான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். முக்கியமான நிர்வாகிகள் தவிர மத்த எல்லாருமே வரிசையா வாங்கிட்டு அப்படி கீழே இறங்கி போங்க. வாழ்த்துக்கள். அப்படியே இறங்கி போங்க. அப்படியே அவளை இறங்கி விடுங்க. பாதுகாப்பை இறங்கி விடுங்க. இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. தயவு செய்து வரிசையா வந்து பொறுமையா வாங்கிட்டு போங்க. டோக்கன் வைத்திருக்கின்ற எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு நலத்திட்டம் வழங்காம சட்டமன்ற உறுப்பினரோ நாங்களோ யாரும் போக மாட்டோம். நல்ல படம் தெரியுது மாதிரி வைங்க. முதலமைச்சரோடமா அமைச்சரோடமா சட்டமன்ற உறுப்பினர் படம் தெரியுது மாதிரி. கண்ணன் மேடைக்கு வா. சங்கிலி இது ரொம்ப புறவழிச்சாலையா இருக்கு. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தையல் மிஷினை வழங்கிக் கொண்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த படம் வருது கீழே வருது. மாவட்ட கழக செயலாளராகிய SOP விஜய் மகாலிங்கம் அவர்கள். அடுத்தபடியாக சலவை தொழிலாளர் அயன் பாக்ஸ் எடுங்க. சேலை பின்னால இருக்கு. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்படியே ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்க. அவங்க போயிட்டே இருக்கேன். வாங்க அப்படியே போயிட்டே இருக்க. வீடியோ எடுங்க. வாங்கிட்டு போங்க. பொருளா தம்பி பொறுமையா வாங்கிக்கீங்க. நீங்க போட்டோக்களை எதிர்பார்க்க வேணாம். காலத்தின் நன்மை எதுவுமே நேரத்தில் வந்து கொடுத்துட்டே இருங்க. போட்டோ வந்து வீடியோ எடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சில ஆள் டோக்கன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வெகு விரைவில் அடுத்த ஒரு நலத்திட்டம் தொடர்ந்து ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில தொடர்ந்து உங்களுக்கு உசிலை சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய உதவியால் தொடர்ந்து நலத்திட்டங்கள் வழங்கிக் கொண்டே இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து பரிசு உங்களுக்கு தான் பரிசு. இந்த சேலை வாங்கி போட்டா அதை கட்டி போயிட்டு வா தம்பி தாருங்க வாங்க. ஆமா நாங்களே மறைக்கிறோம். நல்லா பின்னாடி வரிசையா வாங்க. எல்லாரும் வீடியோ எடுக்கப்படுகிறது.